சென்னையில் காலை முதலே பல இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 7.3 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. மேடவாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், சென்னையில பல்வேறு இடங்களில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வந்த சூழல்ல எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது? வானிலை மையம் என்ன தகவல் கொடுத்திருக்காங்க? கடந்த சில நாட்களாக கடும் வெயில் சென்னை பகுதிகளில் வாட்டி வைத்துள்ள நிலையில இன்று காலை முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய மலைப்பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகின்றது. அதன்படி சென்னையிலும் இன்று காலை முதலே மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக 12 மணி வரை நிலவரப்படி சென்னை மேடவாக்கத்தில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழையும், ஆரியபுரத்துல 7 சென்டிமீட்டர் மழையும், வலசரவாக்கம் பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும், நெற்குன்றம் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழையும், இதே போல் சென்னை சாலிகிராமம் பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கம் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும், பாரிஸ் பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழையும், மணலியில் 9 சென்டிமீட்டர் மழையும் என்ற அளவில் பதிவாகி இருக்கு. அதிகபட்சமாக மேடவாக்கம் பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. குறைந்த நேரத்தில் மிக அதிகபட்ச மழையாக இந்த கோடையில் பதிவாகி இருக்கு. ஒரு சென்னை முழுவதுமாக 4 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில இன்று மேலும் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில மணி நேரங்களுக்கு சென்னை முழுவதும் மழை நீடிக்க